வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நெட்வொர்க் நிறுவனத்தில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வந்து உள்ளன. ஏர்நெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள திட்ட மேலாளர், திட்ட பொறியாளர் ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வந்து உள்ளன. கல்வி தொகுதியாக கணினி பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு, பொறியியல் பிரிவில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. ஏர்நெட்.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யுமாறும் கூறப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஏர்நெட் இந்தியா D405 IITM ரிசர்ச் பார்க், கனகம் ரோடு, தரமணி, சென்னை 13 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 6ஆம் தேதி என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. இன்ஜினியரிங் படித்துவிட்டு படிப்புக்கான வேலை கிடைக்காமல் இருக்கும் இளைஞர்களுக்கு இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு செய்திகளை வெளியிட்டு உள்ளது. இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு, டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வயது வரம்பை பற்றி அறிந்து கொள்வதற்கு அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் recruitment.eil.co.in என்ற இணைய முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 2ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. மின்னணு நிறுவனத்தில் இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவர்கள் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. கல்வி தொகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 25 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் ecil.co.in என்ற இணைய முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 1ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடித்தவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒப்பந்த பணிக்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. கல்வி தொகுதியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் இளங்கலை பட்டம், பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 35 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் சென்னை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பணி அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக அனைத்து பிரிவினருக்கும் 600 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் mhc.tn.government.in என்ற இணைய முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 23ஆம் தேதி என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. மத்திய அரசில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. மத்திய அரசின் தேசிய தொழில்சார் சுகாதார மையத்தில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தொகுதியாக பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 18 30 வயதுடையவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. தேர்வு கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1000 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் NIOH.org என்ற முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 11ஆம் தேதி என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி.
அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ்7 தமிழ் செய்தி வழங்குகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.